கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். பார்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன்ஸ் என்கின்ற ஆங்கில செய்தியின் தமிழாக்கத்தை கேட்கப் போகிறீர்கள். சகோதரன் பிரெனாமால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டபடி மணவாட்டி கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவளாய் இருப்பாள். மேற்கோள்: சபைக்காலம், பக்கம் 172. 7 முத்திரைகளின் வெளிப்பாடு கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அதாவது, இந்த வேதப்புரட்டு சொல்கிறது, கர்த்தர் உரைக்கிறதாவது தான் 7 முத்திரைகளின் வெளிப்பாடு என்று. இந்த வேதப்புரட்டானது செய்தியை எதிர்க்கவும், வேத வசனத்தின்படி அது தவறாய் இருக்கிறது என்றும், சகோதரன் பிரெனாமின் செய்தியின்படி அது ஒரு வேத புரட்டான உபதேசமாய் இருக்கிறது என்றும் நிரூபிக்கும்படியாக இந்த காலை வேளையில் நான் இங்கே இருக்கிறேன். இந்த வேத புரட்டை நன்றாக பரிசோதித்து பார்த்ததில் இதற்கு எந்த ஒரு வேத வசனமும் ஆதாரமாக அளிக்கப்படவில்லை. வேதாகமத்தின் ஒவ்வொரு உபதேசமும் வேத வசனங்களினால் முழுவதுமாக ஆதரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து எவனாவது ஒரு காரியத்தை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ செய்வான் என்றால் அக்கினி கடலில் அவன் தன்னுடைய பங்கை பெற்றுக்கொள்வான். நான் கவனித்த அடுத்த காரியம் என்னவென்றால், அதற்கு ஆதாரமாக ஒரு மேற்கோளும் கொடுக்கப்படவில்லை. எந்த ஒரு வேத வசன ஆதாரமும் அதற்கு நிரூபணமாக கொடுக்கப்படவில்லை. வில்லியம் பிரெனாமை நம்முடைய அதிகாரமாக நாம் அடையாளம் கண்டு கொள்கிறோம். உரைக்கப்பட்ட வார்த்தையே மூலவித்து என்கின்ற செய்தியில் மணவாட்டிக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட அந்த கர்த்தர் உரைக்கிறதாவது தான் 7 முத்திரைகளின் வெளிப்பாடு என்று நிரூபிக்கத்தக்கதாக எந்த ஒரு வேத வசன ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை. இருப்பினும் சபைக்கால புத்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசியின் அடிப்படையில் மணவாட்டிக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது வந்து கொண்டிருக்கிறது என்று போதிக்கிற தேவனுடைய தீர்க்கதரிசியின் மேற்கோள்களை குறித்து நாம் மிகவும் பரிச்சயமுடையவர்களாக இருக்கிறோம். இந்த வேதப்புரட்டு உபதேசமானது கடைசி காலத்தில் இருக்கிற மணவாட்டிக்கு வந்து கொண்டிருக்கிறதான கர்த்தர் உரைக்கிறதாவது என்கின்ற தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தேவ ஆட்டுக்குட்டியால் நம்முடைய வெளியேற பெற்ற சகோதரன் பிரெனாம் மூலமாக 1963 திறக்கப்பட்ட 7 முத்திரைகளின் செய்தி என்பதாக ஆக்கிவிட்டது. இந்த உபதேசமானது தவறு என்று நான் நம்புகிறேன். கடைசி கால மணவாட்டியின் சார்பாக சகோதரன் பிரெனாமால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட அந்த காரியம் 1963 முத்திரைகளின் திறக்கப்படுதலின் போது பிரசங்கிக்கப்பட்ட செய்திகளின் மூலமாக நிறைவேற்றப்படவில்லை என்று நான் விசுவாசிக்கிறோம். மேலும் வேதவசன ஆதாரங்களை கொண்டு போதுமான அளவுக்கு நிரூபிக்க கூடியவர்களாகவும் இருக்கிறோம். இந்த வேத புரட்டை பொய் என்று நிரூபிக்க நான் மல்கியா 4 மேற்கோளிடுகின்றேன். மேற்கோள்: பதறல் 1963. ஓ சபையே, எழுந்து நின்று உன்னை நீயே உலுக்கிக்கொள், உன்னுடைய மனசாட்சியை கிள்ளிவிடு. இந்த மணி வேளையில் உன்னை நீயே எழுப்பிக்கொள். நாம் பதறல் கொள்ள வேண்டும் அல்லது அழிந்து போக வேண்டும். கர்த்தரிடத்தில் இருந்து ஏதோ ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாயிருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஏதோ ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் பதறல் கொள்வது நல்லது. அது ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையிலானது. அது நம் வழியாய் கடந்து செல்லும், ஆனால் நாம் அதை காண மாட்டோம். ஆதலால் முத்திரைகள் திறக்கப்படுதல் மணவாட்டிக்கு வந்து கொண்டிருந்த கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கவில்லை என்பதை நான் நிரூபிக்கிறேன். ஏனென்றால் பதறல் அது முத்திரைகள் பிரசங்கிக்கப்பட்டு 6 மாதங்களுக்கு பிறகு பிரசங்கிக்கப்படுகின்றது. முத்திரைகள் கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருந்தாலும் கடைசி கால மணவாட்டிக்கு வரும் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட கர்த்தர் உரைக்கிறதாவது அதுவல்ல. ஆம், இப்பொழுது நீங்கள் இதை அவிசுவாசிக்க முயற்சிப்பீர்கள் என்றால் என்னிடம் ஒரு மரண அடி இருக்கிறது.
முத்திரைகள் திறக்கப்படுதல் மூலமாக வந்த கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது சகோதரன் பிரென்னாமை கொண்டு சகோதரன் பிரென்னாம் மூலமாக சகோதரன் பிரென்னாமுக்கு வந்த கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. கடைசி கால மணவாட்டிக்கு வரும் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட கர்த்தர் உரைக்கிறதாவது அது முற்றிலும் வித்தியாசமான ஒன்று என்பது சகோதரன் பிரென்னாமுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அந்த கர்த்தர் உரைக்கிறதாவது வருவதற்காக முத்திரைகள் திறக்கப்பட்ட பிறகும் ஏன் அவருடைய மரணம் வரைக்கும் கூட அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். ஆதலால் இப்படிப்பட்ட உபதேசமானது செய்திக்கு முரண்பட்டதாக இருக்கிறது. அது வேத புரட்டான ஒரு செய்தியாகவும் செய்திக்கு முரண்பட்டதாகவும் இருக்கிறது. செய்திக்கும் செய்தியாளனுக்கும் முரணாயிருக்கிற எந்த ஒன்றும் வேத புரட்டாக இருக்கிறது. அது அந்தி கிறிஸ்துவினுடையதாயிருக்கிறது. நாம் பவுலினால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். அது என்னவென்றால், நாங்களாவது அல்லது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கலாத்தியர் 1:8 அதை உரைக்கிறது. இந்த உபதேசமானது வில்லியம் பிரென்னாமின் உபதேசத்திற்கு முரண்பட்டதாக இருக்கிறது என்பதை நாங்கள் இன்று வெளிப்படையாகவே சொல்கிறோம். மேலும் இந்த செய்தி வேத புரட்டாக இருக்கிறது என்றும் பிசாசினுடையது என்றும் சாத்தானுடையது அந்தி கிறிஸ்துவனுடையதுமாய் இருக்கிறது என்றும் சொல்கிறோம். சகோதரன் பிரென்னாம் தான் தீர்க்க தரிசனமாக உரைத்த கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை தவறவிட்டு விட்டார் என்றும் அதுதான் முத்திரைகளில் திறக்கப்படுதல் என்றும் அறியாமல் போய்விட்டார் என்றும் இந்த வேத புரட்டுக்கள் சொல்கிறார்களா? மணவாட்டிக்கு வரும் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட கர்த்தர் உரைக்கிறதாவதுதான் முத்திரைகள் திறக்கப்படுதல் என்கின்ற புரிந்து கொள்ளுதலை சகோதரன் பிரென்னாம் தவறவிட்டார் என்று இவர்கள் நமக்கு சொல்லுகிறார்களா? அப்படி என்றால் சகோதரன் பிரென்னாம் முத்திரைகள் திறக்கப்பட்டு 6 மாதம் கழித்து பதறல் என்கின்ற செய்தியில் கர்த்தர் உரைக்கிறதாவது வந்து கொண்டிருக்கிறது என்றும் உங்களுக்கு பதறல் இல்லை என்றால் நீங்கள் அதை காண மாட்டீர்கள் என்றும் எப்படி கூறியிருப்பார்? அப்படி என்றால் சகோதரன் பிரென்னாம் அந்த கர்த்தர் உரைக்கிறதாவதை தவற விட்டு விட்டார். ஆனால் இவர்கள் அதை கண்டுவிட்டார்கள் என்று நமக்கு சொல்ல முயற்சிக்கிறார்களா? இல்லை, அது முற்றிலும் கூடாத காரியம். 7 முத்திரைகள் மணவாட்டிக்கு வரும் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இல்லை என்பதை சகோதரன் பிரென்னாம் அறிந்திருந்தார். அதனால்தான் அவர் அதற்காக அவருடைய மரணம் நேரம் வருகிற வரைக்கும் காத்து கொண்டிருந்தார். ஆகவே நாம் தீர்க்க தரிசன வசனத்திற்கு திரும்பி சென்று மணவாட்டியின் வாக்குத்தத்தமாகிய கர்த்தர் உரைக்கிறதாவதை அதனுடைய சரியான பொருளின் வேத வசனம் ஆதாரத்தின் படியும் பார்ப்போம். இந்த கேட்டுக்கேதுவான வேத புரட்டு தோற்கடிக்கப்படும்படியாக நான் உங்களுக்கு சபைக்கால புஸ்தகத்திலிருந்து மேற்கோளிடுகின்றேன். மேலும் சகோதர சகோதரிகளே, நீங்கள் இதை சரியான ஆவியோடும் சரியான புரிந்து கொள்ளுதலோடும் கவனிப்பீர்கள் என்று நம்புகிறேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அதை ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. உங்களுக்குள் தேவனுடைய ஆவி இருக்கும் என்றால் நீங்கள் எங்கே இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் இந்த மணி நேரத்தின் செய்தியின் சத்தியத்தையும் வேத வசனங்களையும் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நான் சகோதரன் பிரென்னாமை மேற்கோளிடுகிறேன். மேலும் அந்த கர்த்தர் உரைக்கிறதாவது முத்திரைகள் திறக்கப்படுதலா அல்லது மணவாட்டிக்கு வரும் என்று வாக்குரைக்கப்பட்ட கர்த்தர் உரைக்கிறதாவதா என்று நீங்களே பார்த்து நிதானித்துக் கொள்ளும்படி உங்களிடம் விட்டு விடுகிறேன். முத்திரைகள் திறக்கப்படுதலாகிய கர்த்தர் உரைக்கிறதாவது வில்லியம் பிரென்னாமின் மூலமாக கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது என்று நான் முக்கியப்படுத்தி குறிப்பிடுகிறேன். மணவாட்டிக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட கர்த்தர் உரைக்கிறதாவது அது மணவாட்டியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அது அவளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அது இன்னும் நிறைவேறவில்லை. மேற்கோள்: சபைக்கால புத்தகம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே இருந்த அந்த இசைவை கவனியுங்கள். இயேசு பிதாவினால் முதலாவது தனக்கு காண்பிக்கப்பட்டால் ஒழிய ஒருபோதும் ஒன்றையும் அவர் செய்ததில்லை. யோவான் 5:19.
இதே இசைவு இப்பொழுது மணவாளனுக்கும் அவருடைய மணவாட்டிக்கும் இடையே காணப்பட வேண்டியதாயிருக்கிறது. அவள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவளாய் இருக்கிறபடியால் அவர் கர்த்தருடைய கட்டளையை அவருடைய நாமத்தில் நிறைவேற்றுகிறாள். அப்பொழுது வார்த்தை ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டு அவள் உரைத்த காரியம் நிறைவேறுகிறது. மணவாட்டியில் இருக்கிறவர்கள் அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறார்கள். வேறு விதமாக அவர்களை செய்ய வைக்க எவராலும் முடியாது. அவர்களிடம் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது இருக்கிறது. இல்லையென்றால் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். அது அவர்களுக்குள்ளாக இருந்து தேவனே கிரியை செய்தல் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நான் கிரியை செய்வதை முக்கியப்படுத்துகிறேன். கர்த்தர் உரைக்கிறதாவது என்கின்ற கிரியை செய்வதை, வெறுமென கர்த்தர் உரைக்கிறதாவது என்கின்ற எழுத்துக்கள் அல்ல, ஆனால் அந்த கிரியையை செய்வது. அவர்கள் கர்த்தர் உரைக்கிறதாவதை பெற்றிருப்பார்கள். இல்லையென்றால் அமைதியாக இருப்பார்கள். தேவனே தங்களுக்குள் இருந்து கிரியை செய்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என்று அவர்கள் அறிந்திருப்பார்கள். அவர் இந்த பூமிக்குரிய தம்முடைய ஊழியத்தில் இருந்த பொழுது தம்முடைய எல்லா கிரியைகளையும் அவர் செய்து முடிக்கவில்லை. ஆகவே இப்பொழுது அவர் மணவாட்டிக்குள்ளாகவும் அவள் மூலமாகவும் அதை செய்கிறார். அவர் இப்பொழுது செய்ய வேண்டிய குறிப்பிட்ட சில காரியங்களை அன்று அவர் பூமியின் மேல் இருந்த பொழுது அதை செய்வதற்கான வேலையாய் அது இருக்கவில்லை என்று அவள் அறிந்திருக்கிறாள். ஆனால் அவர் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்காக விட்டு வைத்த அந்த கிரியைகளை, அந்த வார்த்தையை மணவாட்டியின் மூலமாக செய்து நிறைவேற்றுவார். கவனியுங்கள், அதாவது மணவாட்டியினுடைய கர்த்தர் உரைக்கிறதாவதை எடுத்து காண்பிக்கிறதில் தேவனுடைய தீர்க்கதரிசி முதலாவது ஒரு ஆதார வசனத்தை பெற்றிருந்தார். இந்த வேதப்புரட்டின் வியாக்கியானிகளோ ஒரு வசனத்தையும் பெற்றிருக்கவில்லை. தேவனுடைய தீர்க்கதரிசி தேவ வசனத்தின் பேரிலான பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலின் அடிப்படையில் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். நீங்கள் சபைக்கால புஸ்தகத்தில் அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். செய்தியை உள்ளும் புறமுமாக படித்து தேறிய வேத வல்லுநர்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்று எனக்கு தெரியும். இந்த தீர்க்க தரிசனம் கடைசி காலத்தில் வரும் என்று வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த மேம்பட்ட சபையை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது என்று உங்களால் சாட்சி பகர முடியுமா? ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் மணவாட்டி சபையானது தலைக்கல்லுக்குள்ளாக வரும். அப்பொழுது அவள் ஒரு மேம்பட்ட சபையாக இருப்பாள் என்று அது கூறுகிறது. ஆகையால் இந்த கர்த்தர் உரைக்கிறதாவது தலைக்கல்லுக்குள்ளாக வரப்போகிற ஒரு மேம்பட்ட சபையோடு கூட சம்பந்தப்பட்டதாயிருக்கிறது. இந்த கர்த்தர் உரைக்கிறதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளை ரூபகாரப்படுத்தி காட்டுவதற்காக பயன்படுத்துமே அன்றி வெறுமென முத்திரைகளின் செய்தி மணவாட்டிக்குள்ளாக இறங்கி வந்து விட்டது என்று குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படாது என்று சகோதரன் பிரணாம் சொன்னார் என்பதை வேத வசனங்களோடு கொண்டு நான் உங்களுக்கு நிரூபிக்கப் போகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உறுதியான அஸ்திபாரத்தின் அடிப்படையில் நம்முடைய கர்த்தர் ஓய்வு நாளில் ஒருவனை சுகமாக்கினார். பரிசேயர்கள் மிகவும் கோபப்பட்டு அவரை குற்றம் சாட்டினர். அதற்கு பக்தி மார்க்கத்தின் அமைந்த பரிசேயர்கள் மற்றும் வேதபாரகர்கள் கர்த்தர் உரைத்த பதில் என்னவென்றால், என் பிதா ஓய்வு நாளின் கிரியையை செய்கிறார், ஆகவே நானும் கிரியை செய்கிறேன் என்பதாக இருந்தது. அதே பொருளின் பேரில் தியானிக்கையில் 19வது வசனத்தில் ஆவியின் ரூபகாரத்தினாலே தேவனுடைய கிரியையை கொண்டு இயேசு இந்த வாக்கு மூலத்தை கூறினார், என் பிதாவானவர் காண்பிக்காமல் நானாக ஒன்றையும் செய்வதில்லை என்று. இயேசு எந்த ஒரு அற்புதத்தையும் செய்வதற்கு முன்பாக முதலாவது தரிசனங்களின் மூலமாகவோ சொப்பனங்களின் மூலமாகவோ உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு தொடர்பின் மூலமாகவோ பிதாவினாலே கட்டளையிடப்பட வேண்டும் என்பதை நான் யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் உண்மையில் கொண்டு வருகிறது. அவர் முதலாவது கர்த்தர் உரைக்கிறாவது என்பதை உடையவராய் இருக்க வேண்டியதாய் இருந்தது. இயேசு எந்த ஒரு அற்புதத்தையோ அடையாளத்தையோ செய்வதற்கு முன்பாக அவருக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது இருக்க வேண்டியதாயிருந்தது. இதுதான் அந்த சுகமாக்கப்பட்ட மனிதனிடமும் நடந்தது. சகோதரன் பிரணாம் யோவான் 5ஆம் அதிகாரம் 19 எடுத்துக்கொண்டு மணவாட்டிக்கும்
மணவாளனுக்கும் இடையே இருக்கிற அந்த இசைவை இப்பொழுது கவனியுங்கள் என்று சொன்னார். இயேசு அவனுடைய கிரியையை செய்வதற்கு தனக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது இருக்க வேண்டும் என்று சொன்னது போல, மணவாட்டியும் கர்த்தர் உரைக்கிறதாவது இருந்தால் ஒழிய அவள் வேறொன்றையும் தானாய் செய்ய மாட்டாள், அவள் அமைதியாக இருப்பாள் என்றார். ஆகையால் முத்திரைகளிலிருந்து வந்த கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது சகோதரன் பிரென்னாம் சபைக்கால புஸ்தகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை குறித்து வெளிப்பாடு இல்லை என்பதை நான் இங்கே நிரூபிக்கிறேன். இந்த கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது இயேசு தேவனுடைய கிரியைகளை செய்வதற்கு முன்பாக கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது தனக்கு கிடைக்கும்படியாக காத்திருந்தது போல அதே விதமாக கிரியைகளை ரூபகாரப்படுத்தி காண்பிப்பதற்கானது. என்னுடைய கருத்தை மேற்கொண்டு நிரூபிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட குளத்தண்டையில் சுகத்திற்காக காத்திருந்த எல்லா வியாதியஸ்தர்கள், முடவர்கள், ஊனமுற்றவர்கள் மத்தியில் இயேசு ஒரே ஒருவனை சுகமாக்குவதற்கு தான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை பெற்றிருந்தார். அவர் அங்கே சென்று அந்த குறிப்பிட்ட ஒருவனை மட்டும் சுகமாக்கி அவனை அனுப்பிவிட்டு அங்கே படுத்து கிடந்த மற்ற எல்லா வியாதியஸ்தர்களையும் அப்படியே விட்டுவிட்டார். ஏனென்றால் குளத்தை சுற்றிலும் படுத்து கிடந்த மற்ற மக்களுக்கு அவர் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை பெற்றிருக்கவில்லை. சகோதரன் பிரென்னாம் இங்கே குறிப்பிடுகிற கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது மணவாட்டிக்குள்ளாக நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது என்றும், தீர்க்க தரிசனத்தின்படி கிறிஸ்துவின் ஊழியத்தை அவள் செய்து முடிப்பாள் என்றும் நான் உத்தமமாக விசுவாசிக்கிறேன். இது மணவாட்டிக்குள் ரூபகாரப்பட போகிற மூன்றாம் இழுப்பின் வல்லமையின் சரியாக தன் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறது. அவள் காத்திருந்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை பெற்றுக்கொள்வாள். ஏனென்றால் ஒருவனும் தேவன் தன்னுடன் பேசாமல் மூன்றாம் இழுப்பை ரூபகாரப்படுத்தி காட்ட முடியாது. கடைசி காலத்தில் உள்ள மணவாட்டி தேவனோடும் கிறிஸ்துவோடும் ஒரு இசைவுக்குள்ளாக வர வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், தேவன் தம்முடைய சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களும் சேர்ந்து கடைசி காலத்தில் அந்த கிரியைகளை ரூபகாரப்படுத்தி காட்டுவார்கள். இந்த வேத புரட்டான போதனையின் மூலமாக எடுத்து காண்பிக்கப்பட்ட அந்த கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது தேவன் சபைக்கு எதை வாக்களித்தாரோ அதற்கு அது முரண்பாடாக இருக்கிறது. அது பிசாசு கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு வெறும் வார்த்தையின் எழுத்துக்களை மாத்திரம் எடுத்து கொடுக்கிறதாய் இருக்கிறதே அன்றி வேறொன்றுமல்ல. எழுத்து கொள்கிறது, ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இது வில்லியம் பிரென்னாம் எதிர்பார்த்த கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதற்கு முரண்பட்டதாக இருக்கிறது. அவர் அதை ஒருபோதும் காணாமலே மறித்துவிட்டார். அந்த கர்த்தர் உரைக்கிறதாவது மணவாட்டிக்கு செய்யப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கு முரண்பட்டதாய் இருக்கிறது. மணவாட்டிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கர்த்தர் உரைக்கிறதாவது அது மேம்பட்ட சபையின் தன்னுடைய ஸ்தானத்தை உடையதாயிருக்கிறது. பெந்தேகோஸ்தைக்கு திரும்பி செல்கின்ற ஒரு சபையில் நாம் சொல்லுகிற அந்த மேம்பட்ட சபைக்காக உதாரணம் அப்போஸ்தல நடவடிக்கையில் புஸ்தகத்தில் இருக்கிறது. அன்றைக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை பெற்றிருந்த ஒரே சபை எதுவென்றால் அதுதான் அப்போஸ்தலர்களின் சபை. அந்த கர்த்தர் உரைக்கிறதாவது இயேசுவினால் வந்தது. மேலும் மணவாட்டியும் அந்த கர்த்தர் உரைக்கிறதாவதை உடையவளாய் இருந்தாள். இயேசு தன் பரம வீட்டிற்கு ஏறி சென்ற பிறகு அவள் அதை ரூபகாரப்படுத்தி காட்டினாள். அந்த கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது சாத்தானுடையது என்றும் பிசாசினுடையது என்றும் அதை கொண்டு மணவாட்டியை வஞ்சிக்க முயற்சிக்கிறது என்றும் நாம் இன்றைக்கு அம்பலப்படுத்துகிற வேத புரட்டுகளின் ஒரு கதம்பமாக இருக்கிறது. நீ மனம் திரும்ப வேண்டும். நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், மேலும் உன்னுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால், அல்லது இந்த வேத புரட்டை கண்டுபிடித்தவனாக இருந்தாலும், இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு, அம்பலத்தை கேட்ட பிறகு நீ மனம் திரும்புவாய். உன்னால் மனம் திரும்ப முடியவில்லை என்றால் உன்னிடத்தில் ஏதோ தவறு இருக்கிறது. இந்த கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது 7 இடிகள் மற்றும் எக்காலங்களின் வியாக்கியானத்தில் கோர்க்கப்பட்டிருக்கிறது. அவை எல்லாம் வேத புரட்டாக இருக்கிறது. ஆகையால் உன்னுடைய கர்த்தர் உரைக்கிறதாவது சாத்தானுடையது, பிசாசினுடையது. உன்னுடைய கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது மணவாட்டிக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த கர்த்தர் உரைக்கிறதாவது இல்லை. அது அதிலிருந்து வேறுபட்டதாயிருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டிக்கு ஒரு கர்த்தர் உரைக்கிறதாவது இருக்கும். பரலோகத்திலிருந்து இன்னொரு முழக்கம் உண்டாகி அது இந்த பூமியின் மேல் ஒரு மேம்பட்ட சபையை உருவாக்கும். அப்பொழுது அவள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவளாய் இருந்து மூன்றாம் இழுப்பை ரூபகாரப்படுத்தி காட்டுவாள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நாம் அதை நம்முடைய முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறோம். 1963 2000 வரைக்கும் அவர்கள் பெற்றிருந்ததாக உரிமை கோரும் கர்த்தர் உரைக்கிறதாவது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக மணவாட்டியை ஒன்றிணைக்கவில்லை. ஆனால் அது தேவனுடைய சபையை 1963 இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு மிக மோசமான நிலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது வில்லியம் பிரெனாமால் எவ்விதமாக வரும் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதோ அதே விதமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.